என்னடா வெறும் இலையா தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. விஜய் படத்தில் மதுரை படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், இலந்த பழம் இலந்த பழம் அப்படின்னு. இலந்த பழம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்களேன், இதுதான் இலந்த பழம். ஐயோ, கீழே விழுந்துருச்சு, ஒரு நிமிஷம். இதுதாங்க இந்த இலந்த பழம். இது வந்து கிராமங்களில் சம்மரில், அதாவது கோடை காலத்தில் வந்து கிடைக்கும். சின்ன பையனாக இருக்கிறப்போ இது நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்த சுவையில் இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அது கூடயே பாருங்களேன், கோவப்பழம் இருக்குது. கோவப்பழம் நிறைய பாட்டுலலாம் வந்துட்டு சொல்லுவாங்களே, ஹீரோயின்ஸ் எல்லாம் வர்ணிக்கணுன்னா இந்த கோவப்பழத்தை வச்சு வர்ணிப்பாங்க. பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், சிவப்பாக இருக்குது பாருங்கள். மூக்கு வந்து கோவப்பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பாருங்களேன். இதுதான் அந்த கோவப்பழம், இலந்த பழம் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆடுகள்லாம் சாப்பிடும் கிராமத்தில். இதை நம்ம சாப்பிடுவோங்க, ஆளுக சாப்பிடுவோம், மனுஷங்கள்லாம் சாப்பிடுவாங்க. நிறைய இருக்குங்க. இது வந்து வெயில் காலம்னா நல்லா பழுத்து இருக்குது. பாருங்களேன், உள்ளே ஒரு பழம் இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் காயாக இருக்குது. இலந்த வடை, இலந்த பழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே இதில் தாங்க பண்ணுவாங்க. நிறைய இருக்குது, இந்த மாதிரி கிராமங்களில் இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து சாப்பிட முடியறதில்ல, அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை இலந்த பழம்லாம் வெளியே. பாருங்கள், இதான் மரம். பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் இதை வீடியோ எடுத்து காட்டணும்னு தோணுச்சு. பாருங்கள். ஓகே, பாய்.